புரியுது. உங்க பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஏன்னா இவ்ளோ கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்க உங்க பிள்ளைங்களா நல்லாவே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஏன் இப்படி ஏன் வாழ்க்கையை நாசம் பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்ல. உங்களுக்கு போய் தெரியாம இடம் கொடுத்தாச்சு. வீட்டுக்குள்ள விட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன்ல, எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களே. எப்படிங்க உங்களுக்கு இந்த மாதிரி மனசு வந்துச்சு? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய கேவலம் இந்த பணத்துக்காக கெடுத்துட்டீங்கல்ல. கவிதா, நானும் 2 பொண்ணுங்களை வச்சிருக்கேம்மா. என் பொண்ணுங்க மேல சத்தியமா சொல்றேன், பணத்துக்காக நான் எதுவும் சொல்லலம்மா. இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ நீ இவ்வளவு தூரம் பேசிட்டியோ, உண்மையில நான் சொல்லித்தாம ஆகணும். உண்மையாவே அவங்க நல்லவங்க இல்லம்மா. அதனால நீ அந்த வீட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன ஏமாத்தினவங்க, அதே மாதிரி உன்னையே ஏமாத்திடுவாங்க. அதனால தான் உன் அப்பா கிட்ட அப்படி சொன்ன. என்ன ஏமாத்துனாங்க சொல்லுங்க, என்ன ஏமாத்துனாங்க? எனக்கு வர வேண்டிய சொத்தை எனக்கு கொடுக்காம என்ன நடுத்தருவுல நிறுத்தினவங்கம்மா. 3 பிள்ளைங்களோட இருந்த என்ன கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் பார்க்காம வெளியில போன்னு துரத்தி விட்டுவங்க. அந்த குடும்பம் எப்படிமா பொண்ண நல்லபடியா வச்சுக்கோ? அதான் உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். நீங்க என்ன கெடுதல் பண்ணீங்களோ அதான் வெளியே போன்னு விரட்டி விட்டாங்க. ஆனா என்னையும் அப்படி பண்ணுவாங்கன்னு எப்படி சொல்றீங்க? மா, அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கம்மா, எனக்கு தெரியும். அதனால தான் நீ அந்த குடும்பத்துல போய் வாழ வேணான்னு சொல்ற. மத்தபடி எனக்கு கோவமோ வருத்தமோ எதுவுமே இல்லம்மா. அடடடடடடா, இப்படி பேசி பேசிதான் எங்க அப்பாவை நம்ப வச்சீங்களா? இல்ல இப்படி பேசி பேசிதான் எங்க அப்பாவை நம்ப வச்சீங்களான்னு கேக்குறேன். அப்படியே கண்ணுல தண்ணிய வர வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரியும், சஞ்சய் குடும்பமே ஒட்டுமொத்தமா அயோக்கிய குடும்பம் மாதிரியும் நீங்க சித்தரிச்சு நடிச்ச உடனே எங்க அப்பா அப்படியே நம்புவாரு. ஆனா நான் நம்ப மாட்டேன். இல்ல கவிதா, அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? என்ன தெரிஞ்சுக்கணும் அவங்கள பத்தி? ஒரு நிமிஷம் இருங்க. மருமகளே சொல்லுமா. மாமா, எனக்கு புரியல. எங்க வீட்ல வேலை செய்றாங்களே சுந்தரி அம்மா, அவங்கள நீங்க என்ன ஏமாத்துனீங்க? எப்ப பார்த்தாலும் நீங்க கெட்டவங்களா ஏமாத்துறவங்களா, அதனால உங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னாங்களாம். சொல்றாங்க அவங்க. நீங்க அப்படி என்னதான் ஏமாத்துனீங்க சொல்லுங்க மாமா. கவிதா, அந்த போனை கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர்ல போடுமா. ஒரு நிமிஷம் மாமா. அண்ணி, என்ன நீ என்னதான் நீ பிரச்சனை? நீங்க என்னைக்கு அந்த வீட்டை விட்டு போனீங்களோ அன்னையில இருந்து என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. என்ன உங்க கால்ல விழ வைக்கிறேன்னு சபதம் போட்டு தான் போனீங்க. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், உங்க கால்ல விழுறது எனக்கு ஒன்னும் அவமானமே இல்ல. நீங்க அண்ணி இல்ல அம்மான்னு சொல்லிருக்கேன். அப்புறம் என்ன அண்ணி? வேற என்ன அண்ணி உங்களுக்கு ஈகோ? நான் உங்களை ஏமாத்துறேன்னு சொல்றீங்களாமே. எப்ப ஏமாத்துறேன்? என்ன ஏமாத்துறேன் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க அண்ணி. ஏன்பா சொல்ல மாட்டேன்னு நினைச்சியா? எனக்கு சேர வேண்டிய பங்கு எவ்வளவுங்க அண்ணி போட்டோம்?
பங்கு அமௌண்ட் எவ்வளவு போட்டோம்? கரெக்ட். என் அண்ணன் பங்கு 50,000, என் பங்கு 50,000. இல்லன்னு நான் சொல்ல போட்டோம், கடையை ஆரம்பிச்சோம். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னால மதி கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அவ புருஷனை கூட்டிட்டு வந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கினாலா? சொல்லுங்க நீ கொடுத்தனா இல்லையா? கொடுத்தீங்க. மதிக்கு மட்டும் இல்ல, நடராஜுக்கு 5 லட்சம் ரூபா, சூர்யாக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்தனா இல்லையா? கொடுத்தீங்க. வேற என்ன நீ வேணும்? என் சொத்து புறா வேணுமா? கேளுங்க, நான் எழுதி கொடுத்துறேன். இதுதான் பிரச்சனைனா சொல்லி இருக்கலாமே. நான் எழுதி கொடுத்துட்டு உங்க காலடியே விழுந்து கிடக்க போறேன் இல்லையா? எங்கேயாவது பரதேசமா போய் தொலைஞ்சிருப்பேன். ஏன் நீ என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? இதுக்கு மேல என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? 50,000 ரூபாய்க்கு இதுக்கு மேல எவன் கொடுப்பான்? அம்மா கவிதா. இல்ல மாமா, இதுக்கு மேல நீங்க எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். நான் போனை வைக்கிறேன் மாமா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்போ உங்களால பதில் சொல்ல முடியாம வாயடிச்சு நிக்கிறீங்கல்ல? சொல்லுங்க, ஏன் இப்படி மரம் மாறி நிக்கிறீங்க? வேற என்னதான் ஏமாத்துனாங்க? சொல்ல முடியாதுல்ல? தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு ஏன் தேவையில்லாம பழியெல்லாம் அவங்க மேல போட்டுட்டு இருக்கீங்க? ச்சே, உங்க மூஞ்சி முகரைய பார்த்தாலே எரிச்சலா வருது. ஹலோ சுந்தரி, அத்தை பேசுறம்மா. சொல்லுங்க அத்தை. ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல அத்தை. அது இல்ல, உன் குரல் வேற மாதிரி இருக்கே. அது ஒண்ணும் இல்ல அத்தை. வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா திடீர்னு உங்க போனு, அதான். வேற ஒண்ணும் இல்ல அத்தை. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையம்மா? இல்ல அத்தை. ஏன்னா நானும் உன்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லத்தாம்மா போன் பண்ணேன். சொல்லுங்க அத்தை. என்னம்மா அந்த துறை இன்னும் பணம் கட்டவே இல்லையா? ஓமுக்கு பணம் கட்ட முடியுமா இல்ல வெளியே போறியான்னு கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. அவன் வேணும்னு தாம்மா இப்படி எல்லாம் பண்றான். ஏதோ திட்டம் போட்டிருக்காம்மா. சரிங்க அத்தை, நான் என்னன்னு பார்த்துட்டு சாயங்காலமா உங்களை வந்து பாக்குறேன். சரிம்மா, எதையும் மனசுல வச்சுக்காத. ஆண்டவன் விட்ட வழி பாத்துக்கலாம். நடக்கிறது நடக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் வந்துடுறேன். நான் வந்து உங்களை பாக்குறேன். சரிம்மா, வச்சிரு. வச்சிடுறேன். வடக்கண்ணா. மதி, காபி போட்டியாமா? ஆமாமா.
எனக்கும் கொஞ்சம் கொடுமா. சரிம்மா. இந்தம்மா. என்னம்மா, ஏன் இப்படி டல்லா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன மதி, என்னம்மா, என்ன பிரச்சனை? அதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா, என்னம்மா, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுமா. எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. என்னம்மா, பணம் கிடைக்கலையா? அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? இல்ல மதி, நாமெல்லாம் எதுக்கும் ஆசைப்பட்டிருக்க கூடாது இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமா மதி, நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஆசைப்படணும். நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டோம்னா எல்லாமே தப்பு தப்பா போயிடும்ல. சும்மாருமா நீ. இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? இப்ப என்ன, பணம் கிடைக்கலையா? பணம் கிடைக்கலன்னா விடு, பாத்துக்கலாம். அதுக்காக நீ இப்படி எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காத. எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. நான் பணத்தை கூட பெருசா நினைக்கலம்மா. தேவேந்திரன் ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போனல, அங்க அந்த கவிதா என்ன கண்ணாப்பி திட்டி விட்டுட்டாமா. என்னவா அவளுக்கு? மா, அவளுக்கு சஞ்சய் தான் வேணும்னா கட்டிட்டு போய் தொலை சொல்லு. எதுக்கு வேணும் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? இப்ப என்ன சொன்னா அவ? தேவேந்திரன் ஐயா எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு கவிதா வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கெல்லாம் எதுக்கு அவ்வளவு பணம் கொடுக்கணும்னு எனக்கு கண்ணா பின்னான்னு திட்டாமா. அடே சிறப்பாலன்னு சொல்ல வேண்டியதானே? மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. நீ எத்தனை வருஷமா எவ்வளவு வீட்டுல வேலை பார்த்திருக்க? உன்னை பத்தி யாராவது ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்களா? உன்னை எப்படி இவ பேசலாம்? அவ முதல்ல நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தா. இந்த சஞ்சய் விவகாரத்துக்கு அப்புறம் தான் இப்படி பேசுறா. விடுமா, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. இப்ப என்ன, பணம் கேட்டதானே தப்பு? அவ உங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? நீ போன் எடுமா. வேணாம் மதி. சூர்யா, போய் போன் எடுத்துட்டு வா. மதி, என்ன மதி நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிற? நீ சும்மா இருமா. குட்டி, வேணாமா. ஷோ மதி. இந்த மதி. ஐயோ வேணாம் மதி, சொன்னா கேளுமா. மா, விடுமா. மதி மதி, நான் சொன்ன கொஞ்சம். ஒரு விஷயத்தை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை நாம முடிச்சு வைக்கணும். வேணாம் மதி, அம்மா சொல்றேன் கேளுமா. சரிம்மா, நான் அவகிட்ட சண்டை போடல, எதுவுமே பேசல. நீயே தேவேந்திரன் சாருக்கு போனை போட்டு எங்களுக்கு பணம் வேணாம்னு சொல்லிடு. இந்தா. ஐயோ, போன் போடுன்னு சொல்றேன்ல. மதி. மா, சொல்லுமா. இப்போ என்ன, அவர் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. இப்போ அந்த பணம் இல்ல, அவ்வளவுதானே? நீ வேலைக்கு போறது போகாதது அப்புறமா. அந்த 3 லட்சம் ரூபாய நான் பாபு கிட்ட சொல்லி கொடுக்க சொல்றேன். நீ தேவேந்திரன் சாருக்கு போனை போட்டு பணம் வேண்டாங்கறத சொல்லிடுமா. அது எப்படி மதி இப்ப சொல்ல முடியும்? எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கற பணம் நமக்கு வேண்டாம். அதுக்கு இல்ல மதி, தேவேந்திரன் ஐயா நமக்காக பறிஞ்சு பேசி பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காரு. நம்ம கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்ச உடனே பணம் கொடுக்கறேன்னு சொன்னவர் அவர் தானம்மா. இப்ப போய் பணம் வேணும்னு சொன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் இல்ல? அதுக்காக அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? நான் அப்படி சொல்ல வரல மதி. நமக்கு பணம் வந்த உடனே முதல் கடனா தேவேந்திரன் ஐயா பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். என்னமோமா, எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் சரியா படல. சூர்யா, அம்மாக்கு ரொம்ப களைப்பா இருக்குமா. பாட்டிக்கு ஹோம்ல பணம் கட்டலையா? பாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்கம்மா. நீ போய் பணத்தை கட்டிட்டு ஒரு கார் பிடிச்சி பாட்டியை கூட்டு வந்துடுறியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதி, சூர்யாவுக்கு பணத்தை எடுத்து கொடுமா. மதி, அப்படியே பர்ஸை கொண்டு வந்துரு. வாங்க வாங்க வாங்க. இந்தா வச்சுக்கோ. பாட்டி பார்க்க போலாமா நம்ம? சரி மதி, நான் கார்ல தானே போறேன். தம்பி அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரி சரி, பாத்து. பை சொல்லுங்க. அம்மாக்கு பை சொல்லுங்க. பை. ஹாய். பாட்டிக்கு பை சொல்லுங்க. பாத்து. ஹாய். சரி வரேம்மா. பை சொல்லு. எஸ் சார். வா. சார், பேங்க்லேருந்து பணம் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன்.
சுந்தரி மாட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? சரிங்க சார். அட்ரஸ் எங்கே எழுதி வச்சனே? இதுல அட்ரஸ் இருக்கு. நீ பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். புறப்படு. வணக்கம் சார். வணக்கம் சார். வண்டியில் உட்காரு. பணம் எடுத்துட்டு வந்துட்டேன் சார். கொடு. இந்தா. சந்துரு, இந்த பணத்தை நீ கொடுக்க போறேன்னு நான் லஞ்ச ஒழிப்பு போலீஸ்க்கு நோட் நம்பரோட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இதை கொண்டு போய் சுந்தரி கிட்ட கொடுத்துரு. சார் விடுங்க சார், எல்லாம் பக்காவா நடக்கும். நான் போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டேன். அவங்க கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்க. கொஞ்சம் முன்ன பின்னானாலும் நீ ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீ அங்க போய் பணத்தை கொடு. நான் அங்க தூரத்துல நின்று பாத்துக்கிட்டு இருப்பேன். சார் நீங்க எதுக்கு சார் அங்கெல்லாம் வந்துகிட்டு? இது வேற ஒரு கணக்கு. நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு. சரிங்க சார். இறங்கு. சரிங்க சார். நடராஜ், பாபு வீட்ல கொடுத்தது, ஷியாம் கொடுத்தது, சூர்யா பணம் எல்லாமே மொத்தமா இதுல இருக்கு. ஓகே மதி, அங்க வை. இந்தப்பா. நட்ராஜ், தேவேந்திரனை அவர் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து விடுறேன்னு சொன்னார்ல, ஆமாம்மா. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருப்பா. அவர் கொடுத்துட்டாருன்னா மொத்த பணத்தையும் கொண்டு போய் கட்டிட்டு வந்துடலாம். அப்பாடா, ஒரு வழியா பண பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இனிமே கடை வேலையை தைரியமா ஆரம்பிச்சிடலாமா? என்னடா? சரி, நீ தான் வீட்டுக்கு போகணுமா? வேலை ஏதாவது இருக்கா? டேய், என்ன விளையாடுறியா? ஏன்னா இங்க இவ்வளவு வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? டேய், அதுக்கு சொல்லடா. காலில இருந்து ஏன் கூட அலைஞ்சிட்டு இருக்கியே, ஒரு எட்டு தலை காமிச்சிட்டு வந்துடலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நம்ம கடையை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வர வரைக்கும் வீடாவது சாப்பாடாகுது. ஏன்னா நீ மட்டும் இங்க கஷ்டப்பட்டு இருக்க, என்ன வீட்டுக்கு போக சொல்ற? சரிப்பா, நீ உடனே லெக்சர்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடாத, நமக்கு வேலை நிறைய இருக்கு. ஏன்பா ஷாம திட்டுற? அவன் எங்கம்மா திட்டினா? நீங்க வேற சும்மா இருங்கம்மா. அம்மா, அவங்க ஒத்துமையா தான் இருக்காங்க. நீங்களே எதையாவது சொல்லி குழப்பி விட்டுறாதீங்க. நான் எதுவும் சொல்லலம்மா. நீங்களா இப்படியே ஒத்துமையா இருந்தீங்கன்னா அது ஒண்ணே எனக்கு போதுமா. ஹலோ, ஆமாம் சார். இல்லை, நாங்கள் இப்போ வீட்டில் இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் கடைக்கு வந்துடுவோம். வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் கிளம்பி வாங்க.
ஓகே சார். ஷாம் நம்ம கிளம்பலாம்டா, கடைக்கு போலாம் வா. என்னடா? இல்லடா, இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றதுக்கு ஆள் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆமா. அவர் இன்னைக்கு வெளியூர் போறாராம். அவர் போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுறாராம். நம்மளும் அது எல்லாத்தையும் பார்த்து எதுன்னு செலக்ட் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணிடுவோம். சரி ஓகே. மதி, ஆ? இந்த தேவேந்திரன் சார் கிட்ட இருந்து பணம் வரும் இல்லையா, ஆமா. அதை வாங்கி மொத்தமா ஜோதி அண்ணன் கிட்ட கொடுத்துரு. ம். அதை கொண்டு போய் அவர் கொடுத்து எல்லாத்தையும் பேசிட்டு வந்துருவாரு. எங்களுக்கு கடைக்கு போற வேலை இருக்கு, நீ அதை பாத்துக்கிறியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நட்ராஜ், நான் பாத்துக்கிறேன். நீ வெளியே போய் பாரு. சரி ஓகே. அம்மா வரமா? சரிப்பா. வரமதி. வரமா? சீக்கிரம் சீக்கிரம் வாடா. எஸ். வரமா? வரக்கா. வாப்பா. போலாமாடா? வரமா? வரமதி. சரிப்பா. ம்.